இருப்பேன். ஆனா யாருக்கும் நான் உண்மையா இருக்க மாட்டேன். அம்பாள் கிட்ட எனக்கு பக்தி இருக்கு. ஆனா நான் நெறைய பொய் சொல்லுவேன். அம்பாள் கிட்ட எனக்கு அதீதமான இது இருக்கு. ஆனா நான் கோவக்காரனா இருப்பேன். கோவக்காரியா இருப்பேன். அப்படின்னு சொல்றதில்ல இல்ல. அம்பாள் அப்படிங்கும்போது ஒவ்வொரு இது கன்யா பருவத்துல அவ பாலாவா இருக்கா. அதுலேருந்து ஆரம்பிச்சு அதை இது பண்ணதுக்கு தான் நம்ம அந்த சுவாசினி பூஜை இதெல்லாம் பண்றோம். அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்றோம். சுமங்கலி பிரார்த்தனையில கன்னியா குழந்தைய உட்கார வைக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இதெல்லாம் நம்மளோட சனாதன தர்மத்துல நம்ம ஃபாலோ பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு இதுக்கும் 1000 அர்த்தங்கள் இருக்கு. இது அம்பால இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம காருண்யத்தை வளர்த்துக்கணும். நம்ம நம்ம எல்லாரும் மனுஷாதான். நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ். அப்ப அந்த விம்ஸ் அண்ட் ஃபேன்சி. இப்ப கோபம் வருது, கத்துறோம். அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு இதுவாயிடுறது. ஐயோ தெரியாதனமா கோவப்பட்டோமோ அப்படின்னு நம்ம யோசிச்சு இது எல்லா குடும்பத்திலயும் நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா அதை உணர்ற ஒரு இதுதான் நம்ம அம்பாள் கிட்ட ஒரு அடி எடுத்து வைக்க முடியும். அம்பாள் கிட்ட அடி எடுத்து வைக்க முடியணும் அப்படின்னா நம்மள ஒரு இங்க் அதாவது ஒரு என்ன சொல்றாங்கன்னா கடுகத்தன அளவு நம்மள மாத்திக்கணும் அப்படிங்கறதுதான் ஒரு இது. இத உணர்த்துற ஒரு கதை தான் இது. மகா பெரிவா அவர் ஒரு நாளைக்கு உள்ளுக்குள்ள தரிசனம் கொடுக்கும் போது ஸ்ரீமடத்து வாசல்ல ஒரு பொம்னாட்டி பாவம் மூளை கலங்கினவ, சித்தம் கலங்கினவ, சிரிச்சுண்டு போயிண்டு அந்த மாதிரி. அன்னைக்கு என்னன்னா கும்பல், ஏகப்பட்ட கும்பல் இருக்கா. எல்லாரும் பெரியவாளோட இது பண்ணிட்டு பெரியவா இன்னைக்கு தரிசனம் கொடுக்கணும். ஏன்னா காஷ்ட மௌனம் முடிஞ்சு பெரியவா இதுவா இருக்கிற நாள் அது. ஏன்னா பெரியவாளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒண்ணுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. என்னைக்கு சிரிப்பா, என்னைக்கு கோச்சுப்பா, என்னைக்கு காஷ்ட மௌனம் இருப்பா, என்னைக்கு கூப்பிட்டு பேசுவா, இது எதுவுமே நம்ம கையில கிடையாது. எல்லாரும் ஒரே பரபரப்பு ஸ்ரீமடத்துல. ஆனா பார்த்தேன்னா இவ என்ன பண்றா, வாசல்ல உள்ளுக்கும் வெளியில இப்படி நடந்து 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 போயிட்டே இருக்கா. இந்த ஒரு கதை இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. இப்ப சென்னையில ஒருத்தர் ரொம்ப கடன் கஷ்டத்துல இருக்கும் போது என்ன பண்ணிக்கிறாரு அவர். ஆமா, என்ன பண்ணுவோம் நம்ம, ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம உடனே சுவாமிக்கு முடிஞ்சு வைப்போம், இல்ல வேண்டிப்போம். இது எல்லா ராத்திலையும் இருக்கிற ஒரு பழக்கம். உடம்பு சரியில்லை குழந்தைங்களுக்கு, இல்ல நமக்கே ஏதாவது ஒண்ணு இது அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணுவா, வீட்டுல பெரியவாளா இருக்கிறவா உங்களோட குலதெய்வத்துக்கு முடிஞ்சு வைன்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி அவர் என்ன பண்ற, ஒரு காமாட்சிக்கு ஒரு இது அவளோட குலதெய்வம் காமாட்சி. அவகிட்ட வேண்டிக்கிறார், அம்மா எனக்கு இந்த கடன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுத்து, பயமா இருக்கு. இந்த கடனை நீ அடைச்சேன்னா நான் உனக்கு ஒரு பட்டு புடவையை சாத்துறேன் அப்படின்னு வேண்டிக்கிறார். அவ என்னன்னா இம்மீடியட்டா அதை காதுல வாங்கிட்டு, அவ்வளவு பக்தி போல இருக்கு அவருக்கு. அவ என்ன பண்ணா, அவர் சொல்லி ஒரே மாசத்துக்குள்ள அவரோட கடன் எல்லாம் அடைஞ்சு அவருக்கு எல்லா விதமான தொல்லையும் போனதுக்கு அப்புறம் மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு. சொன்ன வாக்க நிறைவேற்றணும் இல்லையா. அதனால போய் ஒரு பெரிய துணி கடையில நல்ல அழகா நல்ல பெரிய வசதியான பட்டுல ஒரு புடவைய வாங்கி வச்சுக்கிறார். வச்சுட்டு என்ன பண்றாரு, அவரோட ஒய்ஃப் அவ குழந்தைங்க எல்லாம் கார்ல இது பண்ணிட்டு போறச்ச அவ என்ன சொல்றான்னா, நம்ம முதல்ல போய் ஸ்ரீமடத்துல குருவை தரிசனம் பண்ணிட்டு குரு கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போய் காமாட்சிக்கு பண்ணலாம். அவளுக்கு மனசு நிறைய பூரிப்போம். அந்த புடவைய பார்த்து பார்த்து இது காமாட்சிக்கு சாத்தினா எவ்வளவு அழகா இருக்கும்ட்டு அவ எடுத்துட்டு அங்க வந்துட்டு இருக்கா. கார்த்தால பெரியவா உட்காரச்சியே தலன்னு ஸ்ரீமடத்துக்கு வாசல்ல ஒரே பிரச்சனை. பெரியவா கூப்பிட்டு கேக்குறா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறா. அது ஏன் கேக்குறேன் பெரியவா, ஒரு சித்த சுவாதீனம் இல்லாத ஒரு பொம்நாட்டி வாய் முணு 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 நீ என்னத்தையோ முணுமுணுத்துன்னு இங்க போறா அங்க போறா, சிரிக்கிறா, அழறா, என்னென்னமோ பண்றா, ரொம்ப தொந்தரவா இருக்கு. அவளை தள்ளி கொண்டு போய் விட்டோம்னா திருப்பி இதே இடத்து ஸ்ரீமடத்து வாசல்ல உட்காந்துன்றா அப்படின்றா. உடனே பெரியவா கண்ணை மூடிட்டு மந்தஹாச சிரிப்போட எல்லார்கிட்டயும் என்ன சொல்றேன்னா, அவளை எந்த விதமாவும் நீங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அவ எங்க உட்கார்ந்து இருக்காளோ அது அவளோட இஷ்டம், அவ அங்க உட்கார்ந்து இருப்பா. நீங்க யாரும் அவளை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவ என்ன பண்றா, எல்லாரும் சரி பெரியவா சொன்னதுக்கு அப்புறம் அது செய்யக்கூடாது. ஆனா அவ என்ன பண்றா, 10 அடி நடக்கிறா, முன்னாடி விழுந்து விழுந்து சிரிக்கிறா, திருப்பி உட்கார்றா, ஓன்னு அழறா, கைய பாக்குறா, காலை பாக்குறா, ஒரே இதுவா இருக்கு. எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கு, என்னடா இது இவ இப்படி இருக்கா, பெரியவா வேற இப்படி சொல்லிட்டாளேன்னு.
இப்படி இருக்கும்போது அந்த குடும்பம் வந்து நிதானமா வரவா வந்து தாம்பூலம் நிறைய தாம்பூலம் அப்புறம் பழங்கள் பூக்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கடை பரப்பி விரிவா முன்னாடி ஒரு இது பண்றா. வச்சுட்டு இந்த புடவையும் எடுத்து வச்சு இது பண்றா. பெரியவா அப்படியே அதை பாக்குறா. பார்த்த உடனே என்ன பண்ணிடுறா, இந்த சித்த சுவாதீனம் இல்லாத அந்த பொம்னாட்டி என்ன பண்றா, இடிச்சு புடிச்சு உள்ள வந்துடுறா. உள்ள வந்தோடனே இப்ப என்ன நடக்கிறது அப்படின்னா, பெரியவாள்கிட்ட இவர் சொல்றார், பெரியவா நாங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டேன். அப்ப காமாட்சிகிட்ட நான் வேண்டிண்டேன். காமாட்சிகிட்ட வேண்டின உடனே என்ன ஆச்சுன்னா எனக்கு எல்லாம் சரியா போயிடுச்சு. அதனால ஒரு வசதியான புடவைய வந்து நான் காணிக்கையா காமாட்சிக்கு கொடுக்கணும்னு நான் எடுத்துன்னு வந்திருக்கேன் பெரியவா அப்படின்ற. அப்படியா, காமாட்சிக்கு தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேக்குறா பெரியவா. ஆமாம் பெரியவா, காமாட்சி தான் என்னோட இது, அவளுக்கு நான் வந்து செய்யலன்னா தப்பாயிடும் இல்லையா அப்படின்ற. பெரியவா சரி அப்படின்னு அங்க உட்காந்து பார்த்தேன். இந்த சித்த சுவாதீனம் இருக்கிறவா என்ன பண்றா, டக்குன்னு வந்து அந்த புடவைய புடிச்சு இழுத்து இந்த புடவை எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுன்றா. இத பார்த்தோன்னே இவர் என்ன பண்றாரு, இவருக்கு கோவம் வந்துடுறது. இவருக்கு ஐயோ இது என்னடா அது வம்பா போச்சே, காமாட்சிக்கு வாங்கின இந்த புடவைய வந்து இவ வாங்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு குடு இது காமாட்சிக்காக நான் வாங்கின புடவை அப்படின்னு அவ சொல்றா. ஏன் அவளுக்கு என்ன புடவையா இல்ல, என்ன பாரு இங்கெல்லாம் கிழிஞ்சிருக்கு பாரு, நான் ஒண்ணுமே இல்லாம தானே இருக்கேன், எனக்கு கொடுக்க கூடாதா நீ அப்படின்றா. பெரியவா 2 பேருக்கு நடக்கிற சம்பாஷணையை பார்த்துட்டு இருக்கா. இவர் என்ன பண்ற, அதெல்லாம் முடியாது, நான் காமாட்சிக்குன்னு வேண்டின்னு வந்தேன், காமாட்சிக்கு தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கோவம் வருது. கோவம் வந்த உடனே என்ன சொல்றா பெரியவா, பாரு அவ சொல்றதும் வாஸ்தவம் தானே, காமாட்சிக்கு நிறைய புடவை இருக்கு, அது இதை இவளுக்கு கொடுக்க வேண்டியது தானே. உடனே இவருக்கு வந்து வருத்தமா போயிடுறது. ஏன்னா பெரியவாவை எதிர்த்து நம்ம எதுவும் பேச முடியாது. ஆனா இவர் திருப்பி திருப்பி சொல்றாரு, நான் காமாட்சிக்கு தானே பெரியவா வாங்கி வந்தேன், நான் காமாட்சிக்கு தானே பெரியவா வாங்கி வந்தேன். பெரியவா சொல்றா, ஒண்ணும் இல்ல, நீ அவளுக்கே கொடுக்கறது வந்து இவளுக்கு கொடுக்கறதும் அவளுக்கு கொடுக்கற மாதிரிதான். அதெல்லாம் இவர் மனசுல என்ன சொல்றது, பெரியவா 1000 சொன்னாலும் இது ஒரு சமாதானம் சொல்ற மாதிரி சொல்றாரு, இவளுக்கு என்ன ஒரு இது பாரு அப்படின்னு இவருக்கு கோபம் வருது. பெரியவா சொல்றா, ஒண்ணும் இல்ல, நீ போய் காமாட்சிய வந்து இது பண்ணிட்டு வா, தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவருக்கும் கோபம் உள்ளுக்குள்ள, இவரோட மனைவிக்கும் கோபம். இவ 2 பேரும் கார்ல பேசிட்டே போறா. என்ன பேசின்னு போறான்னா, பார்த்து வாங்கினோம், இப்படி ஒரு இதுவா எடுத்தே, துரதிருஷ்டமா எடுத்தே நம்மளுக்கு, இவ அந்த பைத்தியக்காரி நடுவுல வந்து இதை புடுங்கிட்டு போயிட்டாளே இந்த புடவைய, என்ன இது, நம்ம இத்தனை நேரம் கொண்டு போய் கொடுத்துருக்கலாமோ, முதல்ல அங்க போயிருக்கணுமோ நம்ம. ஏன்னா மனுஷ மனசு 1000 பெரியவான்னு சொல்றோம், 1000 இது சொல்றோம், நம்மளே என்ன பண்றோம், ஒரு சோகம் வரும்போது எல்லாத்தையும் மறந்துடுறோம், அப்பாங்கிறோம் அம்மான்றோம். அந்த என்ன இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்ம மேல தப்பு கிடையாது, அந்த காரணம் நம்மள வந்து முன்னாடி வந்து நமக்கு நிக்கிறது டெஸ்ட் வச்சு, நம்ம அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்றோமாங்கிறது தான் அது. அதனால அவர் என்ன சொல்றாரு, ஐயோ நம்ம போயிட்டு அங்க போயிருக்கலாமோ, இங்க தெரியாதனமா நம்ம வந்துட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு அவளுக்கு அது ஆறும். அப்ப வாசல்ல அந்த சீமன வாசல்ல அந்த காரை எடுக்கும் போது பார்த்தா இவ முன்னாடியே அந்த புடவைய எடுத்துன்னு போறா. இவ புடவைய எடுத்துன்னு போனோடனே இவருக்கு ஒரு நப்பாசை, சரி இவளை எப்படியாவது இது பண்ணி பேசி தாஜா பண்ணி அந்த புடவைய நம்ம வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, அவள் துரத்தின்னு பின்னாடியே போறாரு. போய் நடுவுல நின்னோடனே அவ வந்து புடவைய இறுக்கி புடிச்சுக்கிறா, மூஞ்சியெல்லாம் அவ்வளவு மந்தகாசம் அவளுக்கு. அப்ப என்ன பண்றாரு இவர், இந்த புடவைய எனக்கு கொடு, நான் உனக்கு வேற புடவை வாங்கி தரேன் அப்படின்ற. ஏன் அப்படின்னு கேக்குறாவா, இல்ல இது காமாட்சிக்கு, அவ எவ்வளவு பெரிய இது, அவகிட்ட எத்தனை புடவை இருக்கு தெரியுமா, எனக்குதான் ஒரு புடவை கூட இல்ல, என்னை யாருமே கவனிக்கிறதே இல்ல, பாரு நான் எப்படி இருக்கேன்னு பாரு அப்படின்றா. இவர் சொல்ற, இல்ல இந்த புடவை நீ கொடு, நான் உனக்கு ஒரு நல்ல புடவை வாங்கி தர சொல்றேன் அப்படின்றா. அவ என்ன சொல்றா, தர முடியாது அப்படின்றா. இவர் என்ன பண்றாரு, இவருக்கு ஒரு ஆங்காரமும் கோபமும் வரதுனால அவளை துரத்தின்னு தன்னோட நிலைமைய மறந்து, பெரியவா சொன்ன வாக்க மறந்து துரத்தின்னு போறார். இவரோட மாய வந்து இவரை விரட்டின்னு போறது. அப்படியே அவர் ரோட்ல போறார், சுத்துறாரு. அவளோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல. ஒரு இடத்துல போனோடனே அவ திரும்பி நின்னு அவரை ஒரு மந்தஹாசத்தோட அப்படியே பார்த்து சிரிக்கும் போது மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. மயக்கம் போட்டு விழுந்தோடனே இவ ஒய்ஃபுக்கு வந்து பயமாயிடுது, என்னடா இவர் போய் ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சே இன்னும் காணமே அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ற, நேர இதுக்கு மேல நமக்கு தெரியாதுன்னு காரை விட்டு இறங்கி குழந்தைங்களை கையில புடிச்சுன்னு நேரம் வந்து ஸ்ரீமடத்துல பெரியவா உட்காந்துட்டு இருக்கா. அப்ப வந்து அந்த சிப்பந்தியோட வந்து அழறா, போனவரை காணோம் அப்படின்னு. பெரியவா சொல்றா,
சரி போய் தேடுங்க அப்படின்னு சொல்றா பெரியவா. பெரியவாவும் மூஞ்சி ஒரு மாதிரி சீரியஸா இருக்கா பெரியவா. இவ எல்லாம் வந்து எல்லா தெருவா போனா ஒரு தெருவுல வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறார். சரின்னு அவரை தூக்கின்னு வந்து தீமடத்துல படுக்க வச்சு தண்ணி தெளிக்கிறா. தெளிச்சுட்டு இது பண்ணினோடனே அவர் மலங்க முழிக்கிறார். முழிச்ச உடனே பெரியவா அவரை வந்து இது பண்றா. பெரியவா சொல்றா, இத்தனை சொன்னேனே நீ கேட்கலையா நீனு அப்படின்னு. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுறது. ஐயோ, நம்ம இவ்வளவு சொன்னாரே, இதையும் தாண்டி அவளை துரத்தின்னு வேற ஓடணுமே. ஏன்னா இவருக்கு கிடைச்ச தரிசனம் வேற, அது அவரால சொல்ல முடியல. அப்ப பெரியவா சொல்றா, நீ என்ன நம்பலையோ நான் அப்படின்றா. இல்ல பெரியவா, இல்ல அப்படி சொல்லாதீங்க பெரியவா, ஏதோ தெரியாதனமா நான் தப்பு பண்ணிட்டேன். சரி, இப்ப நீ என்ன பண்ணு, நான் சொல்றத கேப்பியோனோ நீனு அப்படின்னு சொல்றா பெரியவா. தாராளமா பெரியவா நீங்க சொல்லுங்க. அவருக்கு அப்படியே மனசெல்லாம் உடைஞ்சு போச்சு. ஐயோ பெரியவா இவ்வளவு தூரம் சொன்னாலே, சொன்ன பெரியவால நம்ம கேட்காம போயிட்டோமே அப்படிங்கிறாங்க. இதுல நீ நேர இங்க இருந்து போனா ஒரு மாரியம்மன் கோவில் வரும், அந்த கோவிலுக்கு நீ இம்மீடியட்டா போ அப்படின்னு சொல்றா பெரியவா. இவருக்கு என்னடா இது பெரியவா அப்படி சொல்லிட்டாலே, நான் ஒய்ஃப் எல்லாரும் முன்னாடி போன்னு சொன்ன எல்லாம் கிளம்பு அப்படின்றா பெரியவா. அவ சொல்ற, இவரு கேக்குறா எங்க இருக்குன்னு. அவ எல்லாம் சொல்றா, இங்க போனேன்னா பக்கத்துல ஒரு மாரியம்மன் இருக்கு, அந்த மாரியம்மன் கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்றா. இவரோட ஒய்ஃப் குழந்தைகள் ஒண்ணுமே பேசல, ஒருத்தர் மூஞ்சிலும் ஆடல. அப்படியே இறங்கி நடந்து, அவ ஒய்ஃப்க்கு ஒரு பயம், திருப்பி எங்கேயாவது ஒரு மயக்கம் போட்டு விழுந்துருவாரோ, ஏதா ஆயிடுமோ அப்படின்னு பாத்துட்டே வரா. அவ பாட்டும் இவர் மனசுல வந்து ஏன்னா இவருக்கு வந்து அங்க தரிசனம் கிடைச்சாச்சு, அம்பாலோட தரிசனம் கிடைச்சாச்சு. சரின்னு சொல்லிட்டு போறா. அந்த மாரியம்மன் கோயில் கிட்ட போய் மாரியம்மனை பார்த்த உடனே தம்பிச்சு போய் நிக்கிறா. யாருக்கு இவர் புடவைய கொடுத்தாரோ அதே புடவைய அம்பாள் அங்க போட்டு இருக்கா. அப்படியே அலறி அடிச்சாங்க. சாஷ்டாங்கமா அம்மா கிட்ட ஊந்து, அம்மா நீயா வந்தானே பெரியவாள்கிட்ட திரும்பி வந்தானே பெரியவா சொல்றா, உன்கிட்ட இருந்து வந்து சாக்ஷாத் அவளே வாங்கிண்டாடா, அது புரியாமலே நீ போய் துரத்தின்னு போயிருக்கியா அப்படின்னு சொல்றா. இந்த இதுல இருந்து கேட்டதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியறதுன்னா, அம்மா நம்ம பக்கத்திலேயே இருக்கா. நமக்கு ஏன் இந்த தொந்தரவு, நமக்கு ஏன் இந்த தொல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் சொல்றா. இப்ப நான் எக்ஸப்ஷன், நான் ரொம்ப நல்லவ அப்படிலாம் சொல்ல வரல. ரொம்ப கஷ்ட காலத்துல நான் இருந்திருக்கேன். அந்த கஷ்ட காலத்துல வந்து எனக்கு ஒரு வழி இல்ல அப்படிங்கும் போது நான் என்ன இது பண்ணுவேன்னா நினைச்சுன்னு சொல்வேன்னா, பெரியவா நீங்க மட்டும்தான் எனக்கு அம்மா அப்பா எல்லாம், நீங்க எனக்கு செய்யணும், எனக்கு உன்னை விட்டா வேற வழி கிடையாது, எனக்கு நீ செஞ்சுதான் ஆகணும், எனக்கு அம்மா இல்ல அப்பா இல்ல, எனக்குன்னு உறவுகள் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நான் மனமுருகி அழும்போது அவரே அம்மாவா வந்திருக்காரு. அவர்தான் காளி மாதா, அவர்தான் புவனேஸ்வரி, அவர்தான் சாக்ஷாத் அகிலாண்டேஸ்வரி, அவர்தான் தட்சிணாமூர்த்தி. அந்த மாதிரி ஒரு இதை நம்ம நம்பும் போது அதுல அம்மா நம்ம கூடவே இருக்கா. நம்மளோட அம்மா நம்மள எங்க விட்டுருவா, காருண்யம் இது. அவளுக்கு ஒரு குழந்தையா 2 குழந்தையா, நம்மளோட கஷ்டம் இருக்கும் போது எது பாம்பு கடிக்கு முன்னாடி வருவாளா, தலைவலிக்கு முன்னாடி வருவாளா, எது ரொம்ப சீரியஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தானே நம்ம கிட்ட வருவா அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை நம்ம இறுக்கி புடிச்சிருந்தோம் அப்படின்னோம்னா கண்டிப்பா நம்ம எல்லாரோட லைஃபும் ரொம்ப நல்லா இருக்கும். ராம் ராம்.